Hello, 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 hello. CA Final, Chapter number 19, Professional Ethics, First Schedule, Part 1, Clause 2. ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர் அவரோட ப்ரொஃபஷனல் கரியரில் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அந்த சம்பாரத்தனையில் யார் கூடயாவது அவர் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா யார் கூட அவருடைய ப்ரொஃபஷனல் இன்கம்மை அவர் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் இன்கம்மை அவர் சும்மா யாருக்கோ ஷேர் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரீசன் இல்லாமல் யாருமே தன்னுடைய ஏர்னிங்ஸை யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை ஒருத்தர் கூட ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபஷனல் கரியரில் கிளைண்ட்டை புல்லின் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம், அப்படி இல்லை உங்களுக்கு நெட்வொர்க்கிங்க்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் உங்களோட இன்கம்மை அவங்க கூட ஷேர் பண்ணுறீங்க. பட் மேக் ஷுர் தட் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்களோட ப்ரொஃபஷனல் இன்கம்மை ஒருத்தர் கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கூட நம்ம ஷேர் பண்ணலாமா, ஆர் வி அலவுட் டு டூ அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சி இன்ஸ்டியூட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கம்பெனி செக்ரட்டரிஸு, சிஎம்ஏ, அதுக்கப்புறம் பார் கவுன்சில், அப்புறம் ஆர்கிடெக்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆக்சுவரிஸ், இந்த பாடியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மெம்பர்ஸ் கூட வி கேன் என்டர் இன் டு பார்ட்னர்ஷிப் அண்ட் வி கேன் ஆக்சுவலி ஷேர் த இன்கம் தட் வி கெட் அவுட் ஆஃப் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய இன்கமை இவங்க கூடலாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு பேச்சுலர் இன் இன்ஜினியரிங் படித்தவங்க, பேச்சுலர் இன் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி இன்னும் லிஸ்ட் இப்படி நின்றுட்டே போகுது. எம்பிஏ படித்தவங்க, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட் நீங்கள் பொறுமையாக படிச்சுக்கலாம், இன்டெப்த்தாக படிக்கும்போது படிக்கலாம். பட் அவங்க தே ஹவ் கிவன் யூ அ லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புளோட நீங்கள் இஃப் யூ ஹாவ் இஃப் யூ ஹாவ் கான்ட்ராக்ட் டு ஷேர் யுவர் ப்ராஃபிட்ஸ் ஆர் இன்கம் ஆர் வாட்எவர், அதை நீங்கள் ஷேர் பண்ணோம், நீங்கள் டிசைட் பண்ணும்போது இட்ஸ் ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். சி இன்ஸ்டியூட் இஸ் அலவிங் தட். இன்னொன்று என்னென்னா, இந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு ஆக்சுவரியாக இருக்கலாம், ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம், ஒரு பார் கவுன்சில் இருக்கவங்களா இருக்கலாம், வாட்எவர். அவங்க இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அவங்க வெளிநாட்டில் கூட இருக்கலாம். அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களோட சர்வீஸ் ப்ரொவிஷன் உங்களுக்கு இங்கே இந்தியாவில் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கூட நீங்கள் கோயிங் டு ஷேர் யோர் ப்ராஃபிட்ஸ் வித் தம். ஒன்றுமே இல்லை, சும்மா அந்த எல்ஐசி ஏஜென்ட்லாம் இருக்காங்களா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வயசானவங்க தான் எப்போவுமே எல்ஐசி ஏஜென்ட் ஆவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நெட்வொர்க்கிங் இருக்கும், நிறைய பேர் தெரியும். ஸோ அவங்களால ஈஸியாக நிறைய பேர்கிட்ட பேசி பாலிசி வாங்க முடியும். அதே மாதிரி தான் when it comes to ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் பண்ணும்போது, ப்ரொஃபஷனலாக நம்ம கரியரை அமைச்சிக்கும் போது நம்மளை நம்பி பெரிய பெரிய கிளைண்ட்ஸ், பெரிய பெரிய நேம்ஸ் நம்மளை நம்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், ஒரு கான்ட்ராக்டை கொடுக்கணும், அப்படி இல்லைனா ஒரு ஆடிட் அசைன்மெண்ட்டே கொடுக்கணும் அப்படின்னா யூ நீட் நெட்வொர்க்கிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நெட்வொர்க்கிங்க்கு உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் கூட நீங்கள் அவங்க கூட உங்களோட ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணலாம். தட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க ஒரு குவாலிஃபைடு ஆஸ் பர் சி இன்ஸ்டியூட் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷனில் உள்ள மெம்பர்ஸாக இருக்கணும். அதுக்கு தான் they have given லாட் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ இந்த மெம்பர் லிஸ்ட்டை மட்டும் நான் ஒரு தடவை படிக்கிறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஆக்சுவரி, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படித்தவங்க, பேச்சுலர் இன் இன்ஜினியரிங், பேச்சுலர் இன் டெக்னாலஜி, பேச்சுலர் இன் ஆர்கிடெக்சர், அப்புறம் பேச்சுலர் இன் லா, அதுக்கப்புறம் எம்பிஏ. இதில் யார் கூட வேணாலும் நம்ம we can have a proper partnership contractual agreement to share the profits. இதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க யாருமே இந்தியாவில் தான் இருக்கணும், தே ஷுட் பி ரெசிடென்ட் இன் இந்தியா 182 days அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. தே கேன் பி இன் இந்தியா ஆர் அவுட் சைட் ஆஃப் இந்தியா கூட அவங்க இருக்கலாம். அவங்க கூட நீங்கள் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. பிகாஸ் த ரைட்ஸ் இஸ் பீங் கான்ஃபர்ட் டு யூ பை கிளாஸ் நம்பர் 2. நீங்கள் இந்த ஸ்பெசிஃபைடு பீப்புளை தாண்டி, இந்த குவாலிஃபைட் பீப்புளை தாண்டி வேறு யார் கூடயாவது நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறீங்கன்னா தென் இட் வில் tantamount to professional misconduct. ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பீங் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ். உங்களோட ப்ரொஃபஷனல் இன்கம்மை நீங்கள் யார் கூட ஷேர் பண்ண போகிறீங்க, ஷேரிங்னாலே யூ கெட் சம்திங் ஃப்ரம் தெம். ஓகேவா? அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கிடைக்கலாம், அவங்க கிளைண்ட் எதாவது புல் பண்ணி தரலாம், அப்படி இல்லைனா அவங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம், இல்லை அவங்க எனிதிங். பிஸ்னஸ் ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக். அப்படின்னும் போது இந்த குரூப் ஆஃப் பார்ட்னர்ஸ், குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்றா சேரும்போது, இப்போ எனக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கிங்னா உங்களுக்கு நெட்வொர்க்கிங்னா எனக்கு தெரிஞ்ச பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின அறிமுகம், ஒரு நார்மல் சோஷியல் மீட்டிங்கில் நம்ம மீட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சவங்க நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்களோட சர்வீஸ் ரிலேட்டடாக என்ன ஏதாவது என்கொயரி பண்ணும்போது உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கிங்கில் இஃப் எனிபடி இஸ் ஆஸ்கிங் ஃபார் எனி ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி ஒரு ஆடிட்டிங் சர்வீஸ் கேட்கும்போது நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, எனிதிங் வாட்ஸ்எவர். இந்த மாதிரி குவாலிஃபைட் பீப்புளுக்குள்ள அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கும்போது யூ கேன் ஈஸிலி ஷேர் யூ ப்ராஃபிட்ஸ் வித் தெம். தெர் இஸ் நோ ஸ்டாப்பேஜ் அட் ஆல். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் கிளாஸ் 2. என்டையர் கிளாஸ் 2 முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரைட், பாய்.